ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவு வந்து எதை பற்றினதுன்னா, பங்குனி உத்திரம் வருது இல்லைங்களா? அடுத்த வாரம் 11ஆம் தேதி வருது, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது, சரிங்களா? அந்த பங்குனி உத்திரத்தை பற்றின ஒரு பதிவு தான். பட் இன்னும் டைம் இருக்குது. இது ஏன் இப்போவே நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, சில பதிவுகள் வந்து முன்கூட்டியே கொடுக்க சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க. இந்த பதிவு முன்கூட்டியே நான் சொன்னது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்தி வாய்ந்த ஒரு நாமம் முருகனோடது. சித்தர்கள் சொல்லி வச்ச இந்த நாமம் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல அப்போவே முருகனோட கை வந்து உடனே நம்மளை காப்பாற்றும். உடனே வந்து முருகன் காப்பாற்ற வந்து வருவார். எந்த சுச்சுவேஷனாக தான் அந்த சுச்சுவேஷனை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு அருமையான முருகன் நாமம். இந்த நாமம் வந்துட்டு குறைஞ்சது 3 நாள், 6 நாள், 9 நாள் இப்படி வந்து நம்ம கணக்கு வச்சு நம்ம செய்யலாங்க, சரிங்களா? ஏன் 3 நாள், 6 நாள், 9 நாள்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த முறை வந்து 369. அதோட மெத்தடோட ஃபார்மேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 369 அந்த டெஸ்லா மெத்தடை வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரொசீஜராக சில விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தும் போது அது அப்படியே சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை அந்த ப்ரொசீஜர் படியே நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பாக நம்ம காதில் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம சொல்ல போகிற இந்த 369 மெத்தட் ஃபார்மேட்டில் முருகனோட அந்த நாமத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம கேட்குற விஷயத்தை அடையிறது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ 3 நாள் செய்யணுமா, 6 நாள் செய்யணுமா, 9 நாள் செய்ய முடியுமாங்கிறத நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் நாளை வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு 369 அந்த மெத்தடை வந்துட்டு கரெக்டாக பண்ணும்போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சித்தர்கள் சொல்லி வச்ச அந்த நாமம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து ரூல் இருக்குது. இந்த ரூல் என்னென்னா, நீங்கள் செய்ய போகிற அந்த 3 நாட்களும் நீங்கள் எந்த நாள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாளுக்கும் வந்துட்டு நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு காலையில் செய்யணும், மதியம் செய்யணும், ராத்திரியும் செய்யணும். அப்போது 3 நேரமும் நம்ம செய்ய வேண்டிய அந்த வேலை இருக்கனால கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த 3 நாளுமே, அதாவது நீங்கள் 6 நாளாக இருந்துச்சுன்னா 9 நாள் உங்களோட சாய்ஸ் தாங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த நாட்களில் பீரியட்ஸ்னாலும் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மெத்தடை வந்து இப்படி செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு நியூஸ் வந்து நம்ம காதில் விடுங்க. இப்போது சித்தர்கள் சொல்லி வச்ச அந்த நாமம் வந்து என்னங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். அந்த நாமத்தை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எவ்வளோ நாள் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்து பேப்பரோ நோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன நோட்டாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? பிளைன் பேப்பராக இருக்கலாம், இல்லை கோடு போட்ட நோட்டாக இருக்கலாம், எந்த கலர் பென்னு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முருகனுக்கு வந்து பச்சை நிறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதனால் எது உங்கள் கிட்ட இருக்கோ அதை வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே எந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணுமோ அதை நல்லா ஃபஸ்ட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. பங்குனி உத்திரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். தைப்பூசம் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோமோ அதே போல் பங்குனி உத்திரத்துக்கும் ஒரு பவர் வந்து இருக்குது. அந்த பங்குனி உத்திர நாளுக்கும் இதே போல் தைப்பூசத்துக்கு போகிற மாதிரியே பாத யாத்திரை போய் விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இதை ஏன் வந்து நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு நேரம் காலம்ங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் அந்தந்த நேரத்தில் பண்ணுங்க. பௌர்ணமியில் இவங்களை கும்பிடுங்க, அமாவாசையா இவங்களை கும்பிடுங்க, சித்திரையில் இவங்களை கும்பிடுங்க, சஷ்டியா முருகனை கும்பிடுங்க, பஞ்சமியா வராகியா கும்பிடுங்க. இப்படி வந்துட்டு ஒரு நாளுக்கும் ஒரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்க போய் தான் அந்தந்த தெய்வங்களை அந்த நேரத்தில் கும்பிடும்போது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பங்குனி உத்திரங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல். தைப்பூசத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். தைப்பூசம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாளோ அதற்கு ஈக்குவலான பவர் பங்குனி உத்திரத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த பங்குனி உத்திரத்தில் நல்ல முருகனை மனசார நினச்சிட்டு நீங்கள் எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நல்லா வேண்டிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. அதே போல் இதில் 2 வகை இருக்குது. நான் சொல்கிற 2 வகையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று நான் சொன்ன மாதிரி 3 நாள், 6 நாள், 9 நாள் இப்படி ஏதாவது ஒரு வகையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா முருகனோட நாமம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த நாமத்தை காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா 3 வாட்டி நீங்கள் எழுதணும், சரிங்களா? மதியமாக இருந்துச்சுன்னா 6 வாட்டி எழுதணும், ராத்திரியாக இருந்துச்சுன்னா 9 வாட்டி எழுதணும். இப்படி எழுதுறது ஒரு வகை. அந்த எழுதுகிற நாமம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த நாமம் தான் சரபோக சரகுக சண்முகா. இந்த நாமத்தை வந்துட்டு ஆபத்து காலத்தில் எந்த இடமா இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க. உடனே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லி எந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் கேட்டாலும் அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து வரும். வழக்கமாக நம்ம இப்போ சரவணபவ நாமம் சொல்கிறோம், எவ்வளவோ நாமம் சொல்கிற மாதிரி இந்த நாமத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே கூட இருக்கலாம். சரபோக சரகுக சண்முகா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பாத யாத்திரையெல்லாம் போகிறவங்க ஏன்னா நீங்கள் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறது மாதிரியே இந்த நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கும் பாத யாத்திரைலாம் போகிறீங்க. அப்போ வந்து பாத யாத்திரை போகிறவங்க சில பேர் அனாவசியமெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு முருகன் நாமத்தை சொல்லிகிட்டே போகும்போது நமக்கு வந்து சடவு தெரியாது, ஒரு களைப்பு தெரியாது. அப்படிங்கிறனால அந்த முருகன் நாமத்தை சொல்லிகிட்டே போகிறவங்களும் வந்து இருக்காங்க.
அப்படி நீங்கள் பாத யாத்திரை போகிறீங்க, ஏதாவது முருகன் சன்னதிக்கு போகிறீங்க, இல்லை நான் வீட்டிலே இருக்க போகிறேன், விரதத்தில் இருக்க போகிறேன், நான் வந்து இதை சும்மாவே சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம். இது ஒரு வகை இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ, எப்படி சொன்னால் உங்களுக்கு டைம் இருக்கும், எனக்கு இப்படி தான் சொல்ல முடியும், எனக்கு வந்து இப்படித்தான் சொல்ல முடியும் முருகன் நாமத்தை, எனக்கு இப்படித்தான் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சில விஷயங்கள் சொல்கிறக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த நாமத்தை நீங்கள் கோவிலுக்கு போய் சொல்கிறனாலும் சொல்லலாம், வீட்டிலேருந்து சொல்கிறனாலும் சொல்லலாம். அதற்கு என்ன முறை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, காணிக்க முடிஞ்சு வச்சு சொல்கிறதுங்கிறது ஒரு வகை இருக்குது. இப்போ நீங்கள் முருகன் சன்னதிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சுருங்க. முடிஞ்சு வச்சுட்டு அந்த கோவிலுக்கு போகிற வரைக்கும், இப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் போவீங்க, சில பேர் 1 வருஷம் கழித்து போவீங்க, சில பேர் 2 வருஷம் கழித்து கூட போவீங்க. எப்போ போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த நாமத்துக்கு உண்டான ஒரு பவர் என்னென்னா, அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா டெய்லியும் ஒரு வாட்டியாச்சும் சொல்லுங்கள் இந்த நாமத்தை. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்டீங்க, கவுச்சி எது சாப்பிட்டீங்கன்னா அப்போ சொல்ல வேண்டாம். மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னா டெய்லியும் ஒரு வாட்டி சொன்னாலும் கூட இதோட புண்ணியம் எந்த அளவுக்குன்னா, நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் அழித்து நம்ம எந்த விஷயத்தை கேட்குறோமோ அதை ஈஸியாக நம்ம கைக்கிட்ட கொண்டாந்து சேர்க்குற சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள் எல்லாம் கூட இந்த நாமத்தை சொல்லி பல விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நாமமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை பயன்படுத்துகிற முறை எப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே நடக்கும். இந்த மந்திரம் சொல்ல டெய்லி உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதனால் ஒரே நிமிஷத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்னு இதை சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மந்திரம் பசியை மறக்க செய்யுமா, களைப்பை மறக்க செய்யுமா, துன்பத்தை மறக்க செய்யுமா, உங்களையே மறக்க செய்யுமா இந்த மந்திரம். அத்தனை ஒரு மகிமை வாய்ந்தது இந்த மந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முருகன் நாமத்தை சொல்ல 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 நமக்கு கஷ்டங்கிறதே தெரியாமல் போயிடுவோமாங்க. அந்த கஷ்டமெல்லாம் வந்து நம்ம அசால்ட்டாக அட விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக கடந்து போகிற ஒரு தன்மையை வந்துட்டு நமக்கு வரவழைச்சு கொடுக்குமா இந்த மந்திரம். அத்தனை ஒரு மகிமை வாய்ந்த மந்திரமாகத்தான் இதை பார்க்கப்படுது. நிறைய விஷயங்களுக்கு மந்திரங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சுவாமி கோயிலுக்கு போகிறீங்கன்னா சுவாமியோட சேர்த்து இந்த மந்திரங்களும் சொல்லும் போது அந்த விஷயம் முழுமையடையுது. அப்படிங்கிறனால தான் நிறைய மந்திரங்களை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவசியம் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு அரிய விஷயம். சித்தர்கள் குறிப்பில் எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்றும் சொல்ல சொல்ல அதோட சக்தின்றது கூடிட்டே இருக்கும். எந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் உங்களை காக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் ஒரு இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவசியம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மந்திரம் கல்விக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் இதுக்குத்தான் இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு பண்ணலாமா அந்த விஷயத்துக்கு பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட்டே வர வேண்டாம். பல விஷயங்களுக்கும் பல வகையில் வந்து இது ஹெல்ப் பண்ணுவாமாங்க. அதனால் குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, ஞாபக மருதி இருக்குது, உடல் ரீதியாக நிறைய நோய்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க, கடன் பிரச்சனைலாம் அவதிப்படுறீங்க, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறலாம் யோசிக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு சொல்லுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் 2 வகை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று 369 டெஸ்லா ஃபார்மேட் படி எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாயில் என்னால் சொல்லத்தான் முடியும், எழுதுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியும் கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கும். மந்திரங்களை சொல்லும் போது, சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் போது அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.